இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்கள் ரொம்ப வலிமையானவங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். சாதிக்கும் வலிமை உடையவங்க, பல வகையான சிந்தனை உடையவங்க, பெரும் சாதனையாளர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். சில சமயம் பார்த்திங்கன்னா தூரத்தில் எங்கேயாவது ஒரு பிரயாணம் போகிறதுக்கான சூழ்நிலை இவங்களுக்கு அமையும். பல வழிகளை உழைத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு திறமசாலிகளை இந்த மகர ராசி அன்பர்கள் செயல்படுவாங்க. சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோட கூட இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. கர்வம் கொஞ்சம் அதிகம். மனைவியிடம் அதிக பற்று, மனைவியின் மீது நல்ல ஒரு பாசம் உள்ளவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. கபடமும் கோண புத்தியும் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும். ஒல்லியான ரூபம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டானவங்களாக இருப்பாங்க. வயதுக்கு மீறிய ஒரு தோற்றமுடைய நபர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பலன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும். இவங்கள செய்யலைன்னா கூட ஏதாவது ஒரு சூழ்நிலை அது மாதிரி அமைந்துடும். ஏதாவது ஒரு நோய் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அரசு வேலை, அரசு தொழிலெலாம் உங்களுக்கு அமையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாயம் அமையும். இவங்களா தேடி போகலனா கூட அரசாங்க வேலையில் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குது. விவசாயத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். எண்ணெய் சம்பந்தமான தொழிலில் இவங்களுக்கு தானாகவே அமையும். தோட்டக்கலையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மூட்டு வலி சம்பந்தமாக, கால்சியம் சத்து குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி உங்களுக்கு வரும். அதோடு கூட இந்த மகர ராசி அன்பர்கள் ஜீவஸ்தானாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தோடைய அதிபதி என்பதனால 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக லக்னாதிபதி சனியும் நட்பு கிரகம். அதனால் தொழில் இவங்களுக்கு அருமையாக வரும். சொந்தமாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஜாதகருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் பொதுவான பலன்கள் தான். ஒரு சிலருக்கு இது ஒத்து வரும், ஒரு சிலருக்கு வராது. அவங்கவுங்களுடைய கிரக அமைப்புகள், அவங்கவுங்களுடைய தசாபுத்தியை பார்த்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்களாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் தற்போது இணைந்திருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், தொழில் ஸ்தானத்தில் தொழில் கர்ம ஜீவஸ்தானாதிபதி செவ்வாய் தற்போது வலம் வரார். அதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எதுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் அப்படின்னே சொல்லலாம். இறங்குற அடி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியை தேடித்தரும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதோடு கூட அவங்களுடைய உதவியும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய சுயமரியாதைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. தொழிலில், வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேடிக்கை, வினோதமான கலை நிகழ்ச்சி, இந்த மாதிரி விஷயத்தில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்தோடு சென்று கலந்துக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில திருமணம் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட வரன் தேடுறவங்க அக்க
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வரன் தேடுறது ரொம்பவும் நல்லது. ஒரு பொண்ணு பார்த்துட்டீங்க, அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் விசாரித்து நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதோட கூட நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மறைமுகமாக சின்ன சின்ன போட்டிகள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நெருங்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சாதிக்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொண்டர்கள் மத்தியில் கொஞ்சம் மனநோகிறபடி சின்ன சின்ன வார்த்தைகள் வெளிப்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக காத்து இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் மூலிமா இந்த காலகட்டத்தில் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மகர ராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சக மாணவர்களுடைய உதவியும், ஆசிரியருடைய உதவியும், உங்களுடைய பெற்றோருடைய உதவியும் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த வாரத்தில் இருந்த பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொல்லை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வீண் செலவு கூட கொஞ்சம் குறையும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்து அதற்காக கொஞ்சம் செலவுகள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த செலவுகள் கொஞ்சம் குறையும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த கல்வியில் மெத்தனை போக்கு இல்லாமல் கொஞ்சம் தீவிரமாக இறங்கி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்ட போய் உதவின்னு கேட்டிங்கனாலும் சக மாணவர்களாகட்டும், ஆசிரியராகட்டும், உங்களுடைய பெற்றோர்களாகட்டும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவின்னு போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதனையாளர் ஆகக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வார்த்தையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். கடுமையான முயற்சிக்கு தான் நல்ல பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உழைப்பை அதிகமாக போடுங்க. அதோடு கூட கொஞ்சம் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. வாக்கு வன்மையால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதோடு கூட சட்ட ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். இருந்தாலும் போராடி வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. பேச்சில் இனிமையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சிக்கல்கள், எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள், எதிரிகளுடைய தொல்லை, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சில் இனிமை இருந்தால் ரொம்ப நல்லது. உங்களுடைய திறமையை அடுத்தவங்க கண்டுபிடிச்சு அந்த திறமையை மற்றவங்களாம் பாராட்டுற அளவுக்கு, வியக்க வைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பாராட்டு இந்த காலகட்டத்தில் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும். ஒரு சில திடீர்னு முன்கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும். அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னு தேவையில்லாத இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை, வீண் அலைச்சல் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கோபத்தை தூண்டி விட்டு மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. தொழிலில், வியாபாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் சின்ன சின்ன தடையாகவே முடியும். அதனால் கோபம் கொஞ்சம் கூடுதலாக தான் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நேரம் தவறி உணவு உண்றது அல்லது வெளி உணவுகளை சாப்பிட்றது, இந்த நாளால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. தொழிலில், வியாபாரத்தில் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் உங்களுடைய உழைப்பும் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். கோபத்தால் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்ப சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது.
வெளி நபர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதோட கூட சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான், அதனால் சனிக்கிழமை தோறும் வழிபடுங்க. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவானையும் பெருமாளையும் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.